1964 ப்ரூஸ்லி உலக புகழ் பெறுவதற்கு முன்னால் ஷர்லின் மாஸ்டரான வாங் ஜாக்மேனோடு பயங்கர சண்டையில் ஈடுபட்டார். ப்ரூஸ்லி மேற்கத்தையர்களுக்கு குன்ஃபு கற்றுக் கொடுத்ததால் அவரை தண்டிப்பதுதான் வாங்கின் குறிக்கோளாக இருந்தது என்று எல்லோரும் நம்பினார்கள். இந்த படம் அந்த சண்டையின் ஊக்கத்தால் உருவானது. ஹெனான் மாகாணம் 1963. ஹெனான் மாகாணம் பீஜிங்கின் தெற்கே தோராயமாக 480 மைல் தொலைவில் சீன நாகரிகம் பிறந்த இடமாக பலரால் நம்பப்படுகிறது. முதல் பௌத்த கோவில்கள் கட்டப்பட்ட இடம், குன்ஃபு பிறந்த இடம். 能让本门大弟子黄泽民与贵门切磋武艺，老衲荣幸之至。阿弥陀佛。哪里哪里，实是我太极满门之幸。குங்ஃபு இது ஒரு விளையாட்டு இல்ல ஜென்டில்மேன். இது ஒரு மதமும் இல்ல. இதுல யார் வாழ்றாங்க, யார் சாக போறாங்க, அதான் எல்லாமே. தெருவுல நீங்க கத்தி ஈட்டிலாம் தூக்கிட்டு சுத்த முடியாது. ஒரு செங்கல் கிடைச்சா கூட அதை நீங்க யூஸ் பண்ணணும். அது உடைஞ்ச கண்ணாடி இருந்தா கூட அதை நீங்க உபயோகிக்கணும். இதுல முக்கியமே எதிரி எவ்வளவு வேகமா வீழ்த்துறீங்கிறது தான். அதான் இந்த விங் சங் ஸ்டைல். நீங்க இதை நல்லா கத்துக்கிட்டு முறைப்படி தேறிட்டா எங்க போனாலும் உங்களுக்கு மதிப்பு தான். என்ன பண்ற? என்ன செஞ்சிட்டு இருக்க? கேம்பிளிங் பண்றியா? சைனால எல்லாரும் தான் கேம்பிளிங் பண்றாங்க. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க? எவ்வளவு தோத்த நீ? ஒன்னும் பெருசா இல்ல. எவ்வளவுன்னு கேக்குறேன். 200. உனக்கு ஃபைட்டும் வரல, கேம்பிளிங் ஆடவும் தெரியல. சிங்கு டாங் பாய்ஸ் உங்ககிட்ட சண்டைக்கு வந்து மூஞ்சில 2 குத்து விட்டா என்ன பண்ணுவ? அத நான் யோசிக்கல. யா, முதல்ல அதை யோசி. ஆல்ரைட் எவரிபடி, பிராக்டிஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஆக்ஷன். என்னாச்சு? ஃபிலிம் ரோல் தேர்ந்துடுச்சு. மறுபடியுமா ஃப்ராங்கி? கிளைமேக்ஸ்ல சொதப்புறியே. மிஞ்சி இருக்கிற ரோல்ஸ் யூஸ் பண்ணலாம் இரு. ஓகே, ரீலோட் பண்ணு, சீக்கிரமா முடி. யா. ஓகே, கடைசி யாரை கேக் விட்டேன்? அதான் கேங்ஸ்டர் நம்பர் 4. ஓகே, ஸ்டீவ், வினி, நீங்க மறுபடியும் ரெடி ஆகணும். ஓகே. மத்தவங்க எல்லாரும் பின்னாடி நில்லுங்க. ஓகே ஓகே. ஹே மாஸ்டர், கடைசியா என்ன கண்ட இடத்துல உதைச்சிட்டீங்க. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நான் உதைக்கும் போது பின்னாடி போகணும். அப்படி போனா கேமரால தெரிய மாட்டேனே. இந்த படத்துல ஹீரோ நீ இல்ல, இந்த படத்துல ஹீரோ நான். ஆக்ஷன்.
மாஸ்டர், சினிமால என் முகத்தை காட்டுனதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். நீ ரொம்ப யதார்த்தமா நடிக்கிற. அடி வாங்குறதுலயும் கில்லாடியா இருக்க. தேங்க்ஸ். நான் உங்களோட கேட்கலாமா? கிளாஸ்ல நான் எப்படி தேறிட்டேனா? கஷ்டப்பட்டு உழைக்கிற. உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல நீ உருவாக்கிட்டு இருக்க. என்ன மாதிரி ஸ்டைல்? மோசமான ஸ்டைல். வா, நான் உனக்கு காட்டுறேன். ஓகே. குட். இந்த மூவ் நல்லா இருந்துச்சு. ஆனா ஸ்ட்ரீட்ல மாட்டிக்கிட்டானா? உனக்கு பெரிய ஆள் நினைப்பா? எவ வந்தாலும் அடிச்சிருவியா? கம் ஆன், ஒரு டெக்னிக் என்னன்னு காட்டு. ரிலாக்ஸ் மேக். மேக் மேக் இந்த கோவத்தை தான் நீ ஜெயிச்சாகணும். குங்ஃபுனால அது டிசிப்ளின் தான். சக்தியை நீ ஒரு நிலைப்படுத்தணும். இங்க இருந்து வரணும், இங்க இருந்து வரணும். உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகல. உனக்கு இவ்வளவு கோவம் எங்க இருந்து வருது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விரக்தி தான். ஹே மேக், உன்னை கேவலப்படுத்த நான் அப்படி செய்யல. பரவாயில்ல விடுங்க, எனக்கு இது தேவைதான். இன்னொரு விஷயம், உன் பஞ்சில் ஒன்று என் மேல பட்டிருந்தா கூட நான் அங்கேயே காலி. நீங்க எது பாக்ஸிங் கத்துக்கிட்டே என்ன? இல்ல. ஆனா யாரோ உனக்கு நல்லா ஃபைட் கத்து கொடுத்துருக்காங்க. உன் அப்பாவா? அப்படின்னு சொல்லலாம். நாங்க எப்படி ஜெயிச்சோம் தெரியுமா? உன்னோட மைண்டுக்குள்ள போய் எனக்கு முதல் பஞ்சு விழுறதுக்குள்ள உன்னோட மைண்டுக்குள்ள போய் அதை குழப்பி விட்டேன்னா நான் ஜெயிச்ச மாதிரி. நீங்க அதுல எக்ஸ்பர்ட் தான். இத பாரு, நான் உன்னோட மாஸ்டர். நீ எப்படி வாழணும்னு சொல்றதுக்காக நான் இங்க வரல. நான் உனக்கு சொல்றதெல்லாம் கோவத்தை கட்டுப்படுத்தலன்னா சண்டையில அதுவே உனக்கு பெரிய எதிரியா மாறிடும். கைங்க வெளிப்பக்கமா இருக்கணும். நல்லா செஞ்சனா அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. ஓகே, டைம் ஆச்சு, நீ கிளம்பலாம். நானும் லாக் பண்ணிட்டு கிளம்பணும். ஓகே. வீணி 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 எங்க? டோனிலு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்னை நேத்து தானே நான் பார்த்தேன். ஜெயின்ஸ் தோத்துட்டாங்க மறுபடியும். நீ ஆனி பிளாசம்க்கு கடன் பட்டிருக்க. நீ சீனி ஹாங் டோங் கிட்ட வளர்ட்டக்கூடாது வினி. நானும் ஆட்டத்துக்கு வரலாமா? உங்க ஆளுங்களை தூக்கி போட்டுக்கிட்டு வந்த வழியை ஓடி போயிடு.
வினி உன் படத்தை நாளைக்கு கொடுத்துருவான். இல்ல இப்ப எங்கேயும் உன் கணக்க தீர்த்துக்கணும்னு நினைச்சனா அதுக்கும் நான் ரெடி. சீக்கிரமா எழுந்துருங்க, போலாம். இப்ப நீ நல்லா கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியா? அடுத்த தடவை டாட்ஜுக்கு தான் என்னோட சப்போர்ட். வினி, நீ என்னைக்காவது அடிபட்டே சாக போற. மேக், போய் துணியை கொண்டு வா. ஓ சீக்கிரம் கிளம்பு. இதோ போறேன். இன்னும் உனக்கு சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண தெரியல. அவன் ஒரு காட்டு மிராண்டிமா. நீதான் காட்டு மிராண்டி. தெருவுல சண்டை போடுற. முதல்ல என்னோட மேஜ மேல இருந்து காலை எடு. ஐ லவ் யூ மா. வான் ஜாக்மேன் ஷாவ்லிங் டெம்பிள்ல இருந்து வர போறோம். நிஜமாவா? நம்ம மாஸ்டர் அடக்கணும்னா கண்டிப்பா இந்த ஆளால தான் முடியும். நான் அப்படி நினைக்கல. மாஸ்டரால் அவரை ஜெயிக்க முடியும். இதுல என்ன எழுதிருக்க? அமெரிக்காவில் குங்ஃபு எப்படி இருக்குன்னு பார்க்க வராராம். அப்படியா? யா. அமெரிக்கால எங்க? சான் பிரான்சிஸ்கோ. ஹலோ, என்னங்க? 20 செட்டு யூனிஃபார்ம், 8 டஜன் நாப்கின். என்னோட 60 டேபிள் கிளாத் எங்க? அவசரப்படாதீங்க, ட்ரக்ல தான் இருக்கு. எனக்கு இப்பவே டேபிள் கிளாத் வேணும். அத்தனை டேபிளும் அழுக்கா சரிங்க, எனக்கு 2 கை தான் இருக்கு. என் கூட யாரையாவது அனுப்புங்க. கோன்சுலான், நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க் யூ. வா, உள்ள எடுத்துட்டு போலாம். புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? என் பேர் ஸ்டீவ். உனக்கு தமிழ் பேச தெரியுமா? தெரியாதா? வாக்சு ஸ்டீவ். தப்பா பேசிட்டனா? எப்படி சொல்றது? வாக்சு லோ ஸ்டீவ். இதுவும் தப்புதான். தமிழ்ல பேசின மாதிரி இருந்துச்சு. பொதுவா வெளியாட்கள் கூட நான் பேசவே கூடாது. உன் பேர் என்ன? நான் குவான்சிலான். குயின்சிலானா? அது கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? பேஸ்பால் டைஜஸ்டா? இந்தா. இத படிச்சுதான் நீ கத்துக்கிட்டியா? கிடைச்சதை யூஸ் பண்ணுவேன். டேபிள் கிளாத்தை கொடுங்க. சீக்கிரம் உள்ளவா. தேங்க்யூ. இது ரொம்ப டேஞ்சரஸ் மார்க். ஏனி பிளாசம் சொந்தமான ஒரு பொண்ணு கிட்ட எதுக்காக வச்சுக்கிற? யாரு ஏனி பிளாசம்? ஏனி பிளாசம் சைனா கிட்ட நடத்துறாங்க. ஆனா அவங்க உண்மையான வேலை ரெஸ்டாரண்ட்ல இருந்து சிங்கம் சாப்பில தில்லாலங்கடி செய்யறதுதான். உன்னோட கேர்ள் அவங்களோட சேர்ந்தவங்க தான். இந்த நாட்டுக்கு அவளை கடத்தி கொண்டு வந்ததுக்கான பணத்தை கொடுக்குற வரைக்கும். செம சொதப்பலா இருக்கே. உனக்கு அது வேணுமா? அது என்னது? குச்சியில வறுத்த கடல் புழு. ஏற்கவே அருவருப்பா இருக்கே. ஏய், உனக்கு அருவருப்பா இருக்கிறது எனக்கு ருசியா இருக்கும். எனக்கு ஒரு 6 கொடுங்க. ஜாக்சன் கஃபே மேனேஜர் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? ஓங் ஜாக்மன் நாளைக்கு ஜெரிமியா ஓபெரின் கப்பல்ல வராராம். இது அவருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவர் ஓங்கோட கசின். அவர் போய் பார்க்கலாமா? அவர்கிட்ட என்ன போய் பேச போற? நாம முட்டாளாடி. இல்ல, சும்மா அவர் பார்க்கணும் போல இருக்கு. மாஸ்டர் லீ கிட்ட இதை சொல்ல போறியா? இல்ல, சொல்ல மாட்டேன். Excuse me. நான் மேக். நிஹா. நிஹா. வாட்சு ஸ்டீவ் மெக்கே. நீ லீ கே வா டாஷியாமா. நோ, தேங்க்யூ. அதை பத்தி இப்ப பேச வேண்டாம்.
நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நீங்க இப்ப என்கிட்ட உங்க ஷூவை பாலிஷ் பண்ண சொன்னீங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இந்த மாதிரி எனக்கு தப்பா கத்து கொடுத்துட்டான். அதான். எஸ், எனக்கு புரியுது. உங்களுக்கு நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க மேக். மாஸ்டர் வாங்க, உங்களை நான் அமெரிக்காவுக்கு வெல்கம் பண்றதுக்காக வந்தேன். உங்களை கூட்டிட்டு போக யாராவது கார் அனுப்பிச்சிருக்காங்களா? எனக்கு இந்த மாதிரி ஆடம்பரம் ஒத்து வராது. ஒரு நிமிஷம், நீங்க தானே மாஸ்டர் வாங் ஜாக்மேன், ஷாலின் டெம்பிள் இருந்து வந்திருக்கீங்க? ஆமா. நான் உங்களுக்கு லிஃப்ட் தரலாமா? லிஃப்ட் கொடுத்ததுக்கு இல்ல இருக்கு, பரவாயில்ல. மாஸ்டர் வாங்க, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? எனக்கு நீங்க ஒரு நாள் பாடம் சொல்லி கொடுக்க முடியுமா? அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். உங்களுக்கு மாஸ்டர் இல்லையா என்ன? நான் வந்து குங்ஃபு மாஸ்டர் ப்ரூஸ் லீயோட ஸ்டூடெண்ட். எஸ், நானும் லீ ஜுன் ஃபன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஓ அப்படியா? நீங்க உண்மையிலேயே லீயோட ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. See you, man. இன்னைக்கு உன்னால ஒரு லிவிங் லெஜெண்ட் கிட்ட என் ஷூவுக்கு பாலிஷ் போட முடியுமா? இதை விட மோசமா கத்துக்கிட்டு எப்படி? சைனீஸ்ல இன்னும் நிறைய கட்ட வார்த்தை இருக்க. ஏய் வெயிட், தேவையில்லாம சண்டை போடாதீங்க. எப்படியோ லிவிங் லெஜெண்ட் பீட் பண்ணன்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ தான் என்ன தினமும் பாக்குறிய? ஐ அம் சாரி மாஸ்டர், நான் வாங் ஜாக்மேனை பத்தி தான் சொன்னேன். நீ எதை பத்தி சொல்றேன்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் கெட்ட வார்த்தை பேசாதீங்க. வாயை மூடுவே நீ. நீ அவரை எப்படி மீட் பண்ண? இல்ல, அவர் சான் பிரான்சிஸ்கோ வராருன்னு நான் கேள்விப்பட்டேன். அவரை நேர்ல பார்க்கலான்னு தோணுச்சு. எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு சொன்னாரா? அவர் இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு சொன்னாரு. என்ன தப்பா இருக்கா? அது என்னன்னு சொல்ல மாஸ்டர், ஆனா உங்களை பத்தி கேள்விப்பட்டதா சொன்னாரு. சோ என்ன வேவ் பார்க்க ஷாலின் வாங் ஜாக்மேனை அனுப்பியிருக்கு. எதுக்கு அவங்க அப்படி பண்ணணும்? ஹாங்காங்ல நான் மாஸ்டர் இப்பானுக்கு ஸ்டூடெண்டா இருந்தப்போ என்னோட பாட்டி ஒரு வேலைக்காரின்னு ஷாலினுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்புறம் என்ன கத்து கொடுக்கறத நிறுத்த சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் அமெரிக்கா வந்து குங்ஃபுவை எல்லாரும் கத்துக்கிற மாதிரி பண்ணிட்டேன். இதுக்காக ஷாலின் என்ன மன்னிக்கவே மன்னிக்காது. நீங்க வெள்ளைக்காரங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால தான் மாஸ்டர் வாங்க இங்க வந்துருப்பாருன்றீங்களா? வேற எதுக்காக இங்க வந்திருப்பாரு? இதை எங்க செய்ய கத்துக்கிட்டீங்க? இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். நம்புங்க, நான் இதுல இன்னும் பெட்டர் ஆயிடுவேன். ஏய், வண்டியை பின்னாடி எடுத்துட்டு போங்க. எங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு ஃபாங், வேணா செக் பண்ணி பாரு. நீ பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிடாத, எங்க அம்மா மைலேஜ் செக் பண்ணுவாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். எனக்கு கட்டுப்படி ஆகாது. சும்மா ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ண. அவங்க ஒவ்வொரு அரிசிக்கு ரேட்டு போடுவாங்க. அவளுக்கு இப்ப நான் இந்த மெசேஜ் அனுப்பி ஆகணும். தமிழ்ல நீ எழுதிருக்க? அவளுக்கு தமிழ் படிக்க தெரியும். தமிழ் அவளுக்கு படிக்க தெரியலனா என்ன பண்ணுவ? அத என்கிட்ட கொடு. நான் இதை அப்படியே சைனீஸ்ல எழுத போறேன் பாரு. கடவுளே, அவ அங்க இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க சார். எனக்கு ஒரு க்ளீன் நாப்கின் கிடைக்குமா ப்ளீஸ்? கொஞ்சம் சீக்கிரம். மெசேஜை பாஸ் பண்றதுக்குள்ள உசுறு போகுது. சொதப்பல், சரியான சொதப்பல். ஆன்ட்டி வராதுப்பா. ஓ, அவங்க தான் ஆனி பிளாசமா? பார்க்க கேங்ஸ்டரா? ஒரு ஆன்ட்டி மாதிரி கூட தெரியல. சைனா டவுன்ல பாதி கடை உழுதுதான். அவ பின்னாடி ஒரு ராட்சசம் இருக்கானே, அவ பாடி கார்டு. யாருமே அவகிட்ட வாலாட்ட மாட்டாங்க. சொன்ன உடனே டக்குன்னு திரும்பி பாத்துறாத. எனக்கு பின்னாடி 2 முட்டைங்க இருக்காங்கல்ல, ஒருத்தன் லீஃபாய், இன்னொருத்தன் கிங்ஃபு. இவங்க தான் இவளுக்கு கலெக்ஷன் செஞ்சு கொடுக்குறவங்க. நம்ம ஆன்ட்டி தண்டல கூட்ட போறாங்க. ஒன்னு தெரியுமா?
புரூஸ்லி இதை கட்ட மாட்டார். வினி நீ ஒன்றும் ப்ரூஸ்லி கிடையாது. வா போலாம். நீ எதுவும் சாப்பிடாம போற? எனக்கு இங்க கட்டுப்படி ஆகாது. ஏன் கவலையா இருக்க? வாங் ஜாக்மேன். அவரை கண்டுக்காத. முடியாது பிராங்கி. இத்தனை நாளா நான் கஷ்டப்பட்டு உழைச்சு உருவாக்குனத, நான் சாதிச்சதெல்லாம் இந்த உலகத்துல அவரால் மட்டும்தான் அழிக்க முடியும். உனக்கு சவால் விட்டுருக்காரா? இன்னும் இல்ல. அப்ப கவலை இல்ல, விடு. கவலைப்பட்டாகணும் பிராங்கி. சைனா டவுன்ல வெள்ளைக்காரங்களுக்கு நான் டீச் பண்றது நிறைய பேருக்கு பிடிக்கல. வெள்ளைக்கார பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வாங் மட்டும் தான் இங்க பெரிய ஆளுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா எல்லாமே இங்க தலைகீழ மாறிடும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் அவரை எதிர்த்தே ஆகணும். ஷுலான், நீங்க இப்படி பண்ணக்கூடாது. யாராவது பார்த்தா மாட்டிப்போம். உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். தமிழ் கத்துக்கிறதுக்கான புக். தேங்க்யூ. Zayu Wania, Bonita, Ayu Umani Mitamen. He Hoyunga Surabuyanga. What you believe? யூஷ்வா காலையில எனக்கு ரொம்ப களைப்பா இருந்துச்சு. இஷி நோஷா வயல்ல. நீ காலையில களைப்பா இருந்த. நினி நோஷா நியல்ல. அவன் காலையில ரொம்ப களைப்பா இருந்தான். தினி நோஷா தாயல்ல. நாம காலையில களைப்பா இருந்தோம். தினி நோஷா. குவான்சிலான், என்னோட கண்ட்ரோல்ல நீ இருக்கிற வரைக்கும் வெளியாட்கள் யார்கிட்டயும் நீ பேசக்கூடாது. ப்ளீஸ் மேடம், என்னோட சர்வீஸ் எப்ப முடியும்? அது நான் சொல்லும் போதுதான் முடியும். விபச்சார வீட்டுல இல்லாம இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறதுக்கு நீ எனக்கு நன்றி சொல்லணும். உனக்காக நிறைய பணத்தை கொட்டக்கூடிய கிளையன்ட்ஸ் எனக்கு தெரியும். சோ இன்னொரு தடவை கிங்லா நீ மத்த பெண்களுக்கு தமிழ் கத்து கொடுக்கறத பார்த்தா உங்க எல்லாருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கும். பாத்துக்க. ஏய் மாஸ்டர் வாங். வாங்க மேக். எங்க போயிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜை பார்க்கணும். சரி வாங்க, வண்டியில இருங்க. உண்மையாவா? ஆமா வாங்க. தேங்க்யூ. உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆமா, ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் இங்க வந்தப்ப இதைத்தான் முதல்ல பார்த்தேன். நீங்க சான் பிரான்சிஸ்கோ சேர்ந்தவர் இல்லையா? நான் இந்தியானால இருந்து வரேன். இந்தியானால அப்படி என்ன விசேஷம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்தியானா போலீஸ்ல வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரிய கார் ரேஸ் நடக்கும். அப்புறம் சோளம், ஏராளமான சோளம். அங்க குன்ஃபு இருக்கா? இங்க வர வரைக்கும் நான் அதை பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. நிஜமாவா? எனக்கு மாஸ்டர் லீயை பத்தி சொல்லுங்க. அவரு குங்ஃபுக்காக நிறைய பிளான் வச்சிருக்காரு. ஒரு சினிமா தயாரிக்கிறாரு, அப்புறம் டிவில என்ட்ராவ நினைச்சிட்டு இருக்காரு. டிவில குன்ஃபுவை பத்தி? எதுக்கு இதெல்லாம் பண்றாரு? மக்களுக்கு குங்ஃபுவை பத்தி தெரிய வைக்கிறதுக்காக. தினசரி வாழ்க்கையில் அது எவ்வளவு முக்கியம்னு தெரியப்படுத்தும். உங்களுக்கு குன்ஃபுவால என்ன பிரயோஜனம்னு சொல்லுங்க. நாம வலிமையா இருந்தா மக்கள் நம்மள மதிப்பாங்க. அப்போ குன்ஃபு கத்துக்கிறது வலிமையா இருக்கிறதுக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொந்த கால்ல நிக்கணும் இல்லையா? நார்த் ஷாவ்லன்ல குன்ஃபுங்கிறது ஒரு சுய கட்டுப்பாடா பார்க்கப்படுது. நம்மள நாமளே புரிஞ்சுக்க முடியும். அதோட குன்ஃபுங்கிறது நம்ம முட்டியில இருக்கிற விஷயம் இல்லை, அது நம்ம ஆன்மால கலந்திருக்கிற ஒண்ணு. சரி வாங்க, உங்களை திரும்ப கொண்டு போய் விட்டுறேன். வேண்டாம், நான் என்னோட வாங்ஷுவா இங்க பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்ஷுவா? சூரிய அஸ்தமன பயிற்சிகள். ரொம்ப நன்றி மிஸ்டர் மேக். தேங்க்யூ.
மேக் நீ இப்ப என்ன செஞ்சிட்டு இருந்த? சும்மா வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்வான் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தியே. நான் உனக்கு அதை சொல்லி கொடுக்கலையே. இல்ல இதை இப்பதான் நான் கத்துக்கிட்டேன். யார்கிட்ட இருந்த? வாங் ஜாக்மேன். வாங்க அதை சொல்லி கொடுத்தாரா? இல்ல எதிர்ச்சியா அவரை பார்த்து இந்த டவுனை சுத்தி காமிச்சேன். ஓகே, இப்ப 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண. டோர்னமெண்ட் முடிச்சதும் நான் அவரை மீட் பண்ணணும்னு சொன்னேன்னு சொல்லு. நான் அவரை பார்த்து பேசணும், நேருக்கு நேரா. ஓகே. மாஸ்டர் வாங், நீங்க இங்க இருக்கிறதா ஜாக்சன் கேஃபேல உங்க கசின் சொன்னாரு. உள்ள வாங்க மிஸ்டர் மேக். தேங்க்யூ. நான் இப்பதான் டீ போட்டுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கும் கொடுக்கவா? மாஸ்டர் லீ உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. என்ன காரணத்துக்காக? அவரு அமெரிக்கர்களுக்கு குங்ஃபு சொல்லிக் கொடுக்கறதால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் மேக்? எதுக்காக நீங்க எனக்கு கத்துக் கொடுக்கலன்னு இப்பதான் புரியுது. குன்ஃபோங்கிறது வெறும் சண்டை போடுற வித்தை மட்டும் இல்ல, அது வாழ்ற விதமும் யோசிக்கிற விதமும் தான். இது சைனாக்காரங்களுக்கு நடுவுல பிறந்தது, சைனாக்காரங்களுக்கு சொந்தமானது. அதை எங்க கூட ஷேர் பண்றதுல என்ன பிரச்சனை? நீங்க ஆட்டம் பாம் ரகசியங்களை ஷேர் பண்ணுவீங்களா? குங்ஃபு ஒன்னும் ஆட்டம் பாம் இல்லையே. இல்ல, அது அதை விட பவர்ஃபுல். ஒரு பாம் அழிக்கும் சக்தியில பிறக்குது. குன்ஃபு சீல இருந்து வருது, உயிர்ல இருந்து வருது. சாவை விட உயிர் வலிமையானது. மாஸ்டர் வாங், நீங்க நான் எதிர்பார்த்த மாதிரியான ஆள் இல்ல. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? கப்பல்ல நீங்க வந்தப்ப உங்களை வரவேற்க பெரிய கூட்டம் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். நான் ஒரு துறவி, டிவி ஸ்டார் கிடையாது. தேங்க்யூ. அப்புறம் நீங்க கேஃபேல வேலை பார்க்கறதா கேள்விப்பட்டேன். ப்ளீஸ். தேங்க்யூ. நீங்க குழம்பி போயிருக்கிற மாதிரி தெரியுது. எதுக்காக நீங்க சான் பிரான்சிஸ்கோ வந்தீங்கன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாத்திரம் கழுவுறதுக்காக வந்திருக்கேன். நீங்க சொன்னதை என்னால ஏத்துக்க முடியாது. அது ரொம்ப மோசமான வேலை. அது ரொம்ப நேர்மையான வேலை, ரொம்ப தேவையானதும் கூட. ஆமா, ஆனா நீங்க ஒரு பெரிய குங்ஃபு மாஸ்டர். ஆனா அதை நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு. என்னது? நான் என்னோட ஆணவத்தை கட்டுப்படுத்தி அழிக்காம விட்டுட்டேன். ஒருத்தரை ரொம்ப புண்படுத்திட்டேன், அதுவும் நான் ரொம்ப மதிக்கிற ஒருத்தரை. அது பெரிய பாவம். இப்போ அதுக்கு பிராயச்சித்தம் தேடணும். என் ஆணவத்தை அடக்கி என் ஆன்மாவை ஒருநிலைப்படுத்தணும். ஆன்மாவை ஒருநிலைப்படுத்துறதா? சரி சொல்லு, மாஸ்டர் லீ உனக்கு என்ன கத்துக் கொடுப்பாரு? செமையா ஃபைட் பண்ண கத்துக் கொடுப்பாரு. ஃபைட் பண்றதுக்கா? அந்த மாதிரி ஒருத்தரோட மாணவனை ஏத்துக்கிறது நமக்கு பணிய வைக்கிற அனுபவமா இருக்கும். அதனால நான் அதை பத்தி யோசிக்கிறேன். சரி, இப்ப மாஸ்டர் லீ கிட்ட நான் என்ன சொல்றது? போய் சொல்லு, நான் அவர்கிட்ட வந்து பேசுறேன். இத பாத்தீங்களா? இந்த கராட்டே காட்ட ஆள் கூட தான் நான் எக்ஸிபிஷன்ல சண்டை போட போறேன். அவர் நார்த் அமெரிக்கன் சாம்பியன், ரொம்ப பெரிய ஆளு. ஆனா அந்த சாம்பியனுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், ஒரு 1 inch பஞ்ச். அன்னைக்கு நான் அந்த ஆளுக்கு கொடுக்க போற அடியில அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து சேர்ந்துருவாங்க. ஏய் மேக், வெளிய கூட்டத்தை பாத்தியா?
ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் குங்ஃபு ரொம்ப பாப்புலர் ஆக போகுது. ஹூலா லூப்பை விட கொக்கோ கோலாவை விட பெருசாயிடும். அதுக்கு நான் தான் சிஇஓவா இருக்க போறேன். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஓகே, வாங்க கூட பேசுனியா? பேசினேன். இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னாரா? தன்னோட ஆன்மாவை அவர் ஒருநிலைப்படுத்த வந்ததா சொன்னாரு. அதை எப்படி செய்ய போறாரா? ஜாக்சன் கேஃபேல பாத்திரத்தை எல்லாம் வாஷ் பண்ணி. சோ வாங் ஜாக்மேன் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு. ஷாலின்ல இருக்கிற பெருசுங்க இப்படிதான் பண்ணும். ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஆணவ தடுக்க இப்படிதான் செய்ய சொல்லுவாங்க. இங்கே இருக்க போறதா சொன்னாரா? ஆமா. குட். இது எல்லாம் இன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு முடிய போகுது. இப்போ அடுத்ததா குங்ஃபு மாஸ்டர் ப்ரூஸ் லீ. எப்படி இருக்கீங்க வின்ஸ்? நல்லா. எத்தனை வருஷமா இந்த கராத்தே பண்றீங்க? 22 வருஷம். கிட்டத்தட்ட என் வயசுன்னு சொல்லுங்க. ரொம்ப அடிச்சிடாதீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது குங்ஃபுக்கு கராட்டேக்கும் இடையிலான ஒரு போட்டி. நீங்க பார்க்க போறீங்க. நம்ம வின்ஸ் இருக்காரு, இவர் ஒரு வேர்ல்ட் சாம்பியன். சோ என்கிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்க வேணான்னு இவரை நான் கேட்டுக்கிறேன். இது ஒரு லக்கி ஷாட்னு சொல்லலாம். சோ ஆட்டத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக்குறேன். இது எப்படி இருக்கு வென்ஸ்? அடுத்தடி சொல்லிட்டு அடிக்கிறேன். அப்பதான் நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை தடுக்கிறது எப்படின்னு காட்ட முடியும். ரெடி? வந்துகிட்டே இருக்கு. வந்துருச்சு. 1 2 3. ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகல. இப்படி பண்ணலாம் வென்ஸ். இப்போ உங்க திறமையை நீங்க காட்டுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இவர் தான் ரொம்ப பிரபலமான வாங் ஜாக்மேன். ஷாலின் டெம்பிள்ல ஒரு மாஸ்டர். நான் என்ன பண்றேன்னு பாக்குறதுக்காக சான் பிரான்சிஸ்கோ வரைக்கும் வந்திருக்காரு. ஓகே மிஸ்டர் வாங், நான் நல்லா பண்ணனா? எஸ், தேங்க்யூ. எங்க கூட உங்க ஷாலின் நாணத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே? உங்களால என்ன முடியுங்கிறத பார்த்தேன், உங்களால என்ன முடியாது அப்படிங்கறதையும் நான் பார்த்தேன். இதுக்கு என்ன அர்த்தமே புரியலையே. உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி எடுத்துக்கங்க. உங்க ஷாலின் புத்தியை எங்கேயும் காட்டாதீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. உங்க டெக்னிக் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு, கிட்டத்தட்ட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு. ஓ அப்படியா? என்னது? நீதான் பேருக்காகவும் புகழுக்காகவும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க. பட் நீ ஆத்மார்த்தமா ஃபைட் பண்ணவே இல்லை.
உனக்கு எத்தனை திறமை இருந்தாலும் ஆத்மா லயிக்கலனா எதுலயும் முழுமையா ஈடுபட முடியாது. சொன்னதை இப்ப செஞ்சு காட்ட முடியுமா? எப்படி அதை காட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? என் கூட ஃபைட் பண்ணுங்க. இப்ப இங்க இந்த இடத்துலயே. அப்ப யார்கிட்ட குறை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. நோ தேங்க்யூ. நான் இங்க அதுக்காக இப்ப வரல. அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? என்னோட ஸ்டூடெண்ட் என்ன இன்வைட் பண்ணாரு. இப்போ உங்க அனுமதியோட நான் கிளம்புறேன். உங்களை வர சொல்லி நான் தான் சொல்ல சொன்னேன். ஆனா இத்தனை பேர் முன்னாடி நீங்க பயந்து ஓடி போவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சண்டை போட வேண்டிய தேவையில்லை. உங்க குறைகள் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. அதுவும் இத்தனை பேருக்கு முன்னாடி. சும்மா வாய்ப்பேச்சால ஜெயிக்க நினைக்காதீங்க. வாங்க, முடிஞ்சா சண்டை போட்டு ஜெயிக்கணும். உங்க காலம் முடிஞ்சிருச்சு. வாங்க, நான் தான் வருங்காலம். நீங்க இறந்த காலம். அது உங்களுக்கே தெரியும். ஏன் நீங்க அவர் கூட ஃபைட் பண்ணல? நான் என் ஆணவத்தை குறைச்சிக்க தான் இங்க வந்திருக்கேன். ஆணவத்தை காட்ட இல்ல. ஆனா நீங்க எல்லாரும் முன்னாடி அந்த சவாலை ஏத்துக்காம வந்திருக்க கூடாது. நமக்கு எப்ப சண்டை போடணும் எப்ப சண்டை போடக்கூடாதுன்னு எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும். என்ன இது? அது எப்பன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நமக்கு ஏதாவது ரொம்ப முக்கியம்னு தோணுச்சுன்னா அதுக்காக உயிரையே கொடுக்கலாம். அப்ப சண்டை போடலாம். அதை பாதுகாக்க. அப்படி எதையாவது நீ பார்த்தா அப்போ உனக்கு நான் கத்து கொடுக்குறேன். நீ இங்கதான் பிரார்த்தனை பண்ணுவியா? ஆமா. என் குடும்பத்துக்காகவும் என் முன்னோர்களுக்காகவும் நீ பிரார்த்தனை செய்வியா? சொல்லு, செய்வியா? இல்ல. உன் குடும்பத்துக்காக கூட செய்ய மாட்டியா? எனக்கு குடும்பம்னு ஒண்ணு கிடையாது. ஒருத்தர் கூட இல்லையா? அம்மா 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அப்புறம் என் அப்பா 12 வருஷமா ஜெயில இருக்காரு. ஐம் சாரி. சரி, நீ டைம் பாஸ்க்கு என்ன பண்ணுவ? இல்ல, நீ ஜாலியா இருக்கணும்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். டைம் பாஸ்க்கு நான் என்ன பண்ணுவேனா? வா வான்னு சொல்றேன்ல. வா வா. ஓகே ஓகே குட். பால நல்லா கவனிக்கணும். ஓகே. அப்புறம் அப்படியே இப்படி அடிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். யா, அப்படிதான் அப்படிதான். கரெக்டா தான் பண்ண. நான் கரெக்டா பண்ணேனா? ஆமா ஆமா ஆமா. ஓகே, நான் இப்ப போய் பால் போடுறேன், நீ அடி. ஓகே, ரெடியா? யா. பயப்படாம அடி. இதா. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும். இந்தா. என்னால இத அடிக்க முடியல. பாரு, ஃபோக்கஸ் பண்ணு. பால் பேட்ல படுற வரைக்கும் கவனமா பாரு. அப்புறம் பேட் ஸ்விங் ஆகும்போது உன்னோட கால்கள் தரையில தான் இருக்கணும். ரெடியா? எஸ். Oh my god. இப்ப பெட்டரா இருக்கா? யா, இப்ப கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. பரவாயில்ல.
இது அமேசிங்கா இருக்கு. எப்படி இது? இதுதான் அந்த இடத்துக்கான பிரஷர் பாயிண்ட். ஏன்னா உனக்கு அடிபட்டிருக்கு. பால் வந்து பட்டப்ப உன்னோட சீ டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. என்னோட சீயா? எஸ், இது அந்த பேலன்ஸ மறுபடியும் சரி செய்யும். இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. அம்மா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் வீட்ல இருக்கும்போது சைனீஸ் மெடிசனை படிச்சிருக்கேன். நான் இங்க வந்து வெஸ்டர்ன் மெடிசனை பத்தி படிக்கலான்னு வந்தேன். அதுவும் ஒரு நல்ல யூனிவர்சிட்டில. இதுதான் என்னோட கனவு. என்ன பண்ற? ஏன் எல்லாத்தையும் இப்படி நாசம் பண்றீங்க? யாரு நீங்க? எதுக்காக இங்க வந்து எல்லாத்தையும் உடைக்கிறீங்க? கழுவி முதல்ல பணத்தை எங்க வச்சிருக்க? நிறுத்துங்கடா. ஏய், என்ன விடுங்க. நாசம் பண்ணாதீங்க. சொல்லும் போதே அடுத்து உடைச்சாங்க. என்ன பண்றீங்க? இங்க இருந்த எல்லாரும் விடு. என்ன விடுன்னு சொல்றாங்க. ரொம்ப மோசமா இருக்கா? மோசமான கண்டிஷன் தான். ஆனா உயிர் பழச்சிடுவானா? அம்மாவோட பிசினஸ் தான் காலி ஆயிடுச்சு. எதனால? அது வந்து ஆனி பிளாசம்க்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. அவ வெறும் சிங்கோ டாங் தான். முட்டாள்தனமான முடிவு. நீங்க கட்டல, அதனாலதான் அவங்களும் கட்டாம விட்டுட்டாங்க. அது வேற கதை. அதுக்காக என்ன ஒண்ணும் செய்யல. ஏன் செய்யல? ஹாங்காங்ல நான் சின்ன பையனா இருந்தப்போ எப்பவுமே சண்டை தான். அதனாலதான் எங்க அப்பா எனக்கு குங்ஃபு கத்துக்க சொன்னாரு. எனக்கு 16 வயசு இருக்கும்போது ஸ்கூல்ல ஒரு பையனோட பயங்கரமான சண்டை. நான் அவனை அடிச்ச அடியில அவனோட கால் உடைஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தா அவன் சிங்கு டாங் பாஸோட பிள்ளையா. என் கதையை முடிக்க ஆளு செட் பண்ணா. எங்க அப்பா அவன்கிட்ட சமாதானமா பேசி என்ன அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாரு. என்னை யாரும் சிண்டத வரைக்கும் நானும் யாரையும் சீண்ட மாட்டேன். சைனா கேட்ல ஆனி பிளாசம் நிறைய கேர்ள்ஸை பிடிச்சு வச்சிருக்கா. அவங்க எல்லாரையும் வெயிட்டரா யூஸ் பண்றா. தெரியும். அவங்களுக்கு அமெரிக்கா ஆசை காட்டி கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே விடுறதில்ல. அதுல ஒருத்தி நான் மீட் பண்ணேன். அவளை அங்கிருந்து காப்பாத்தணும். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? என் அட்வைஸ் என்னன்னா, அவ பக்கமே போகாத. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? நீ இதை உங்க மாஸ்டர் கிட்ட போய் பேசி ஆகணும். மாஸ்டர் கிட்ட பேசிட்டேன். அவர் உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மாஸ்டர் வாங்கி, இது உங்க பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒருவேளை நீங்க சொன்னா அவங்க கேட்கலாம். ஐ எம் சாரி மிஸ்டர் மேக். நான் தான் சொன்னல, நான் பாத்திரம் கழுவுறதுக்கு சரி, வந்திருக்கேன். இதையே எவ்வளவு நாளைக்கு தான் செய்ய போறீங்க? எல்லாத்தையும் கழுவி முடிக்கிற வரைக்கும். ஆனா இது முடியாத காரியம் மாதிரி எனக்கு தெரியுது. கரெக்டா சொன்னீங்க. அதுதான் உண்மை. நான் பட்ட கடனை அடைக்க முடியாம போயிடும். ஒவ்வொரு அழுக்கு பாத்திரமும் நான் செஞ்ச பாவத்தை ஞாபகப்படுத்துது. ஆனா அந்த பாவத்தை கழுவணும். என் ஆத்மா சுத்தமாக்குற வரைக்கும் நான் அதை செய்யணும். நீங்க எதுக்கும் லாய்க்கு இல்லாதவர்னு மாஸ்டர் லீ சரியா தான் சொன்னாரு. நீங்க ஒரு கிரேட் டீச்சர்னு சொன்னாங்க. ஆனா நீங்க உங்களை பத்தி மட்டும் தான் நினைக்கிறீங்க. சுயநலவாதி. ஒரு காலத்துல சைனால டைச்சி மாஸ்டருக்கும் எனக்கும் இடையில ஒரு போட்டி நடந்தது. அத்தனை மாணவர்களுக்கு முன்னாடி நான் தோத்துக்கிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
ஆனா ஆணவம் என் கட்டுப்பாட்டை மீறிச்சேன். நான் ஒரு நுட்பமான கிக்க பயன்படுத்தினேன். அதுக்கு பேர் மோங்ஷான். அவர் கிட்டத்தட்ட இறந்துட்டாரு. இனிமே அவரால் சண்டை போட முடியாது. விளையாட்டுக்காக தானே உதச்சிங்க? அது வெறும் விளையாட்டு சண்டை தான். அதுல அடி மேல படவே கூடாது. ஆனா என்னால அவமானத்தை தாங்கிக்க முடியல. நீங்க உங்க ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணீங்க, உங்க டெக்னிக்கே யூஸ் பண்ணீங்க. டெக்னிக் ஒரு பொறி, ஸ்டைல் ஒரு சிறைச்சாலை. அதைத்தான் நான் லீ ஜுன் ஃபேனுக்கு சொல்ல முயற்சி பண்ணேன். குங்ஃபோ நம்மளை விடுவிக்க தான் பயன்படணும். அது விடுவிக்க தான் பயன்படணும்னா கோன்ஷிலான விடுவிக்க எனக்கு உதவி பண்ணுங்க. அவளுக்கு உதவி செய்ய நீ உன் உயிரை கொடுக்க தயாரா இருக்கியா? நீ எப்படி அட்டாக் பண்ணுவேன்னு காட்டு. எங்க இங்கயா? ஆமா. என்ன அட்டாக் பண்ண. ஓகே. நீ இப்போ நிறைய சக்தியை வீணாக்கி இருக்க. ஆனா நான் அப்படி வீணாக்கவே இல்லை. என்ன நீங்க மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க? ஏன்னா எனக்கு அடிப்படை விருப்பம் இல்லை. இப்போ நான் அசையாம நிக்கிறேன். நீ நேரா வந்து என் முகத்துல குத்து. என்னால முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா நீங்க வாங் ஜாக்மேன். என்னால உங்களை அடிக்கவே முடியாது. முதல் பாடம், உன் எதிரி யாருங்கிறத தெரிஞ்சுக்க. சத்தியமா இப்போ நான் என்ன தற்காத்துக்க மாட்டேன். வா, என்ன வந்து அடி. முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அது நியாயம் இல்ல. ரெண்டாவது பாடம், உன்னை நீ தெரிஞ்சுக்கணும். உனக்கு உன்னை பத்தியும் தெரிஞ்சு எதிரிய பத்தியும் தெரிஞ்சா உன்னை எதிர்க்க 1000 பேர் வந்தாலும் நீ கவலைப்பட மாட்ட. இந்த 2 சித்தாந்தங்களையும் தான் குங்ஃபு மொத்தமும் அடங்கியிருக்கு. மத்தது கால வரம்பில்லாதது. அதை புரிஞ்சுக்க. ஸ்டீவ், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்கிட்ட ட்ரைனிங் போயிட்டு இருக்கியா? ஆமா. நான் கத்துக் கொடுக்கறது போர் அடிக்குதா? மாஸ்டர் வாங் குவான்ஷுலான் விஷயத்துல ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு. அதுக்காகத்தான். ஒரு ஆளுக்கு 2 மாஸ்டர்ஸ் இருக்க முடியாது ஸ்டீவ். குட் லக். உங்க மூவி சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள். யா, ஏற்கனவே அதை பத்தி நல்ல டாக் வந்துட்டு இருக்கு. ஒரு புது டிவி ஷோல குங்ஃபு பண்றதுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. கிரீன் ஹார்னட். குங்ஃபுங்கிறது டிவி ஷோக்கு இல்லைன்னு மாஸ்டர் வாங் நினைக்கிறாரு. அப்படிலாம் இல்ல. அதை அவர் துறவிங்க மடத்துக்குள்ளேயே அடைச்சு வைக்க நினைக்கிறாரு. அதான் என் கூட சண்டை போட மாட்டேங்கிறாரு. சண்டை தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. உண்மை என்னன்னா, வாங்குக்கு என்ன பார்த்தா பயம். நீங்க இது வரைக்கும் எனக்கு கத்துக் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். பரவாயில்ல. மேக், வாங்கிட்ட சொல்லு. அவருக்கு தில் இருந்துச்சுன்னா எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நான் சண்டைக்கு ரெடி. இனிமே அவனை குங்ஃபுக்கு அனுப்ப மாட்டேன். மறுபடியும் அவன் காலேஜுக்கே போகட்டும். ஒரு அக்கௌண்டண்டா ஆகட்டும். ஒரு சேஞ்சுக்கு ஏதாவது நல்லது செய்யட்டும். நீங்க தான் வாங் ஜாக்மனோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் மேக்,
என்ன விஷயம்? அது வந்து நீங்க மாஸ்டர் லீ கூட ஃபைட் பண்ணீங்கன்னா குவான்ஷுலான ஆனி பிளாசம் ரிலீஸ் பண்றாங்களா? என்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சாதான். அவள அங்க கைதி மாதிரி வச்சிருக்காங்க. இத பாருங்க, நீங்க இங்க பிராயச்சித்தை தேடி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவ அங்க எந்த தப்புமே பண்ணாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. மாஸ்டர், நீங்க எந்த காரணமும் இல்லாம ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. ஒரு அப்பாவை விடுவிக்கிற பவர் இப்போ உங்க கையில இருக்கு. உங்களுக்கு பாத்திரத்தை கழுவுறதை விட இது முக்கியமா படலையா? நீங்க இப்ப கத்துக்கிறது கராட்டே இல்ல லேடிஸ், இது குங்ஃபு. நீங்க ஒலிம்பிக்ஸ்க்கு ட்ரைனிங் பண்ணல, ஸ்ட்ரீட்ல தற்காப்புக்காக. மோசமான ஒரு ஆளு உங்களை அட்டாக் பண்ண வரும்போது என்ன பண்ணுவீங்க? Kick ass, kick ass, kick ass, kick ass, kick ass, kick ass. மாஸ்டர் வாங், உங்களை மோசமான ஒரு ஆளு ஒரு சந்தில அடிக்க வந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க அந்த கேள்வி உங்களையே கேட்டுக்கணும். எதனால அவன் அப்படி செய்யறான்? உலகத்தோட சண்டை போடுற ஒருத்தன் தப்பான பாதையில இருக்கான்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு மாஸ்டரோட பணியை செய்வேன். இந்த உலகத்தோட மட்டும் இல்லாம தன்னோடையும் அவன் இணக்கமா இருக்கிற மாதிரி செய்வேன். அவன் உங்களை கொல்ல முயற்சி பண்ண அப்போ கண்டிப்பா அவன் என்கிட்ட அடி வாங்கியே தீருவான். ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படியாவது நான் புரிய வச்ச நேர் வழியில நடத்துவேன். அவன் அதை ஏத்துக்கலன்னா அவன் ஃபெயில் ஆயிடுவான், நீங்களும் ஃபெயில் ஆயிடுவீங்க. எனக்கு ஞானத்தை போதிக்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே. நான் இங்க வந்தது உன்னோட சேலஞ்சை ஏத்துக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வாங்க. உங்ககிட்ட பேச எனக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஆனி பிளாசம் உன்னை ரிலீஸ் பண்றதா சொல்லிருக்காங்க. எப்படி? அவங்க சொன்ன டீலுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அப்ப மத்த பொண்ணுங்களோட நிலைமை? அவங்க என்னோட சிஸ்டர்ஸ் மாதிரி. ஹே மேக், உள்ள வா. நீ ஃபுல் டைம் வாங்க கூட ட்ரைனிங் பண்றியாமே? ஆமா. ஓகே. ஒரு டீச்சரால உனக்கு உண்மையை கொடுக்க முடியாது, அதை சுட்டி காட்டதான் முடியும். நீ தான் அதை கண்டுபிடிச்சாகணும். நானா உனக்கு வாங் ஜாக்மேனை சுட்டி காட்டி இருந்தா அது ஓகேன்னு சொல்லியிருப்பேன். அவர் ஃபைட்டுக்கு ரெடி ஆயிட்டாரா? அப்படித்தான் நினைக்கிறேன். வெல், சீக்கிரம் ரெடியாவும் சொல்லு. சைனா டவுன்ல நான் தான் ஃபேவரட். ஆங்காங்கில் வேணா ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். எங்க ஒருத்தன் அவர் மேல பந்தயம் கட்டல. நீ பந்தயம் கட்ட போறியா? நான் இன்னும் முடிவு பண்ணல. வாங்க ஒரு துறவி, நான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர். எப்பவுமே ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு எதிராக பெட் கட்டக்கூடாது. மாஸ்டர் வாங்க இந்த ஃபைட்டோட கண்டிஷன்ஸ் பத்தி உங்ககிட்ட பேச சொன்னாரு. இப்ப நீதான் அவரோட தூதா? ஆமா. அவருக்கு என்ன வேணுமா? கண்ணுல முகத்துல கீழே எல்லாம் கிக் பண்ண கூடாதான். அங்க நாங்க என்ன டான்ஸ் ஆட போறோம்? அவரும் தன்னோட கிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாராம். இப்ப புரியுது. அவர் தன்னோட மாங்ஷன் ஒரு கேரக்டர் ஷாலின் மேல யூஸ் பண்ணிருப்பாரு. இல்ல, ஷாலின் மேல இல்ல, டெமான்ஸ்ட்ரேஷன் மேட்ச்ல ஒரு டாய்ச்சி மாஸ்டர் மேல. அவர் செத்துட்டாரா? கிட்டத்தட்ட. அதான் ஜாக்சன் கேஃபேல பாத்திரம் தேய்க்கிறாரா? வாங்கிட்ட ஏதோ சொல்லிடு. நோ ரூல்ஸ். எங்க வேணா அடிப்பேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அடிச்சுக்கிட்டு சாக போறீங்க. அதுக்கு முன்னாடி அவரா விட்டு கொடுக்கணும். நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கிறதுலாம் சான் பிரான்சிஸ்கோ சிவிக்ல
டிக்கெட் வைப்பாங்க, ஹவுஸ் ஃபுல் ஆயிடும், பிரஸ் ஆனா நீங்க எப்ப வேணா எங்க வேணாம்னு சொன்னீங்க. அவருக்கு எங்க ஃபைட் பண்ணுமா? அவர் டாக் பக்கத்துல இருக்கிற வேர் ஹவுஸ்ல ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அங்கதான் ஃபைட் பண்ணுமா. அங்க ஒரு நூடுல்ஸ் ஸ்டாண்ட் போட்டா கொஞ்சம் சில்லறையாவது தேரும். விட்னஸா 12 பேருக்கு மேல இருக்க கூடாதான். ஒத்துக்கிறேன், அப்படியே நடத்திடுவோம். ஆனா அதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு உலகம் முழுக்க தெரியணும்னு அவர்கிட்ட சொல்லிடு. ஓ மிஸ்டர் லூ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க வாங்க. உங்களோட வருகை என் கடைக்கு பெருமையை சேர்த்துருச்சு. இத நீ நடத்துற விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். அப்பாவுக்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்கலாமா? கண்டிப்பா, ப்ளீஸ். காங்காங்ல பந்தய பணம் 12 மில்லியனா. அருமையா வேலை செஞ்சிருக்க மார்ஜி. தேங்க்யூ. என்ன சாப்பிடுறீங்க? ஷவுலின்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்தாலும் இங்கேயும் நான் அதை சந்திக்கிறேன். மாஸ்டர், நாளைக்கு ஃபைட் இருக்கு, இப்ப போய் தூங்குங்க. என்ன நடந்தாலும் சரி, கோன்ஷுலானுக்கு விடுதலை கிடைச்சிடும். எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சாதான் அவ அங்கிருந்து வருவேன்னு சொல்லிட்டா. அவ உண்மையிலேயே ரொம்ப நல்லவ. நீ சரியாதான் தேர்ந்தெடுத்திருக்க. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் மேக். நான் இப்போ அவளுக்காகவோ இல்ல உனக்காகவோ எனக்காகவோ சண்டை போடல. லீ ஜூன் ஃபேன் சொன்னது கரெக்ட் தான். அவர் தான் வருங்காலம். குங்ஃபுவை உலகம் முழுக்க பரப்ப போறாரு. என்னால அதை உணர முடியுது. அவருக்கு திறமை இருக்கு, அபார திறமை, லட்சியமும் இருக்கு. ஆனா எந்த மாதிரியான குன்ஃபுவை உலகத்துக்கு கொடுக்க போறாரு? ஒரு கோபமான ஸ்டைலா, காயப்படுத்துற ஸ்டைலா, இல்ல விற்பனை பண்ணக்கூடிய ஒரு வியாபார பொருளாக்குவாரா? அப்படி இல்லைன்னா என்ன? அப்படி இல்லைன்னா அவருக்கு மறுபிறவி எடுக்கணும்னு ஆசையா? நாளைக்கு என்ன ஆகுன்னு கவலைப்படுறியா என்ன? உனக்கு இல்லையா? ப்ரூஸ் உன்னை பாதுகாத்துக்க. சீரியஸா சொல்றேன். வாங் தான் நாளைக்கு அவரோட உயிரை காப்பாத்திக்கணும். வாங்பியாவை கிட்டத்தட்ட கொன்னுட்டீங்களாமே. அதே மாதிரி என்ன கொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அந்த மாதிரி விருப்பம் இல்ல. இது உங்களோட தற்கொலைக்கு சமம்.
ஏன் என்ன சண்டை போட மாட்டேங்கிறீங்க? என்ன அதைத்தான் நீ விரும்புற? இந்த படிங்க ரொம்ப பழசாயிடுச்சு. உன்னோட ஸ்டைல் மாதிரி. நீங்க எண்டுக்கு போயிட்டீங்க. நீயும் அங்கதான் வந்திருக்க. இப்போ நீ உன்னோட லிமிட்டை தாண்டி ஆகணும். எந்த லிமிட்? ஆட்டம் முடிஞ்சிருச்சு. என்ன கொல்ற வரைக்கும் முடியாது.
யார் ஜெயிச்சா? 2 பேர்ல யார் ஜெயிச்சீங்க? நான் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். 2 பேர்ல யார் ஜெயிச்சீங்கன்னு சொல்லுங்க. வாங்க. இவங்களை நம்பி $15 மில்லியன் பெட் கட்டியிருக்கோம். திருப்பி கட்ட முடியாது. 2 பேர்ல ஒருத்தர் தோத்து போயிட்டதா ஒத்துக்க வை. 24 hours டைம் தரேன். நல்ல வேளை முகத்துல அடிப்படல. டிவில உன் முகத்தை காட்டலாம். சண்டை ரொம்ப நேரம் போச்சு. ஆனா வின் பண்ணிட்டியே. அவர் என் கழுத்தை பிடிச்சு வளைச்சப்பவே ஈஸியா என் கதையை முடிச்சிருக்கலாம். அப்போ அவர் என்ன சொன்னாரு? உனக்கு புரியுதா? புரியுதானா என்ன? குவான்சிலான், எனக்கு மன்னிக்க தெரியும். என் மனசுல இருக்கிற ஈரம்தான் எனக்கு பெரிய எதிரியே. ஆனா நீ என்ன பெரிய பிரச்சனையில சிக்க வச்சிருக்க. நீ ரொம்ப புத்திசாலின்னு நான் நினைச்சேன். இதுல என்ன கிடைச்சிடும்னு நீ உணர மாட்டேங்க. நீங்க யாருங்கிறத உணர மறுக்கிறீங்க. நீங்க வெறும் வேலைக்காரி, சில்க் ட்ரெஸ்ஸோட இருக்கிற வேலைக்காரி. உங்க மனசு அததான் நீங்க இழந்துட்டீங்க. வின்னர் யாருன்னு எனக்கு தெரியணும். இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு சொந்தமாயிடுவேன். ஜெயிச்சது யாருன்னு முடிவாகல? தெரியும். குவான்சிலான விடுதலை பண்றதுக்கு நான் பணத்தை ஏற்பாடு பண்றேன். ரொம்ப லேட். இனி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ முடிவை சொல்லலைன்னா நான் குவான்சிலான வித்துடுவேன். மிஸ்டர் மேக், ஐம் சாரி. உங்களுக்கு என்னால பிரச்சனையா இருக்கு. இன்னும் சொல்ல போனா என்னால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு. நான் இங்க ரொம்ப பணிவோட மனித நேயத்தோட இருக்கணுங்கிற ஆசையோட வந்தேன். ஆனா இப்போ என்னோட முயற்சியில நான் தோல்வி அடைஞ்சிருக்கேங்கிறது புரியுது. நீங்க தானே அந்த ஃபைட்ல ஜெயிச்சீங்க. அதை அவ்வளவு சிம்பிளா சொல்லிட முடியாது. என்னோட எண்ணமே உன்னோட மாஸ்டர் லீஜூன் ஃபேனுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணுங்கிறது மட்டும்தான். அவரோட சோதனை, அவரோட ஸ்டைல் சுத்தமா பத்தாது. நான் அவரை தோக்கடிக்கிறது மூலமா அவரை சரியான பாதையில திசை திருப்பணும்னு நினைச்சேன். நான் அதை சாதிக்கலன்னா அவர் தன்னையே இழக்க ஆரம்பிச்சு திசை மாறி போயிடுவாரு. அதனாலதான் நான் ஜெயிக்கணும். நான் சொல்றது புரியுதா? நாம இப்ப சைனா மானஸ்ட்ரியில இல்ல, இது அமெரிக்கா. இங்க வின்னர்ஸும் லூசர்ஸும் இருப்பாங்க. இப்ப நமக்கு வின்னர் யாரு லூசர் யாருன்னு தெரியணும். வாழ்க்கைங்கிறது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல. இப்ப யாரோட வாழ்க்கை பிரச்சனையில் இருக்குன்னு தெரியுமா? குவான் ஷூலாங், நீங்க ஜெயிச்சதா அறிவிச்சாதான் அவளை ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ளீஸ். அதனால எந்த மாற்றமும் ஏற்படாது. ப்ரூஸ் லீ அதை என்னைக்கும் ஏத்துக்கவும் மாட்டாரு. அப்ப நீங்க தோத்ததா ஒத்துக்கங்க. என்னால முடியாது. நான் ஜெயிச்சேன்னு தெரிஞ்சாதான் என்னால சொல்ல முடியும். அப்ப குவான் ஷூலானோட நிலைமை? அதை பத்தி நீதான் முடிவெடுக்கணும். அதை புரிஞ்சுக்க. மேக், ரொம்ப சாரி. இனி உனக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நானே அந்த இடத்துக்கு போய் அவளை விடுவிக்க போறேன். இது லஞ்ச் டைம். இப்ப அவ டைனிங் ரூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த தடி பசங்க உன்னை பார்த்துட்டு எதனா பண்ணிடுவாங்க. என்ன இன்னும் வெயிட் பண்ண சொல்றியா? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. நானும் உன் கூட வரேன். அவ அங்க இருக்க மாட்டா. ஸ்டீவ், ஸ்டீவ், என்ன? நீ அங்க போன நிச்சயம் செத்துருவ.
நீங்க பாத்திரம் தேய்க்கிறவர்னு நினைச்சேன். எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நாம ஏன் எதிரிங்களா இருக்கோம்? நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க, நான் அப்படி நினைக்கல. ஆனா நேத்திக்கு அப்படிதான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. வினிவே, மேக்கோட ஃப்ரெண்டு. மெக்கி சைனா கேட்டுக்கு சிங்கு டாங் கூட சண்டை போட தனியா போயிருக்கானா ஒரு பொண்ணுக்காக. அங்க அவனை கொன்னுடுவாங்க. அப்போ அவன் உயிரை கொடுக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான். மாஸ்டர் வாங், நமக்குள்ள என்ன நடந்திருந்தாலும் அவன் உங்க சிஷ்யன், என்னோட ஸ்டூடெண்ட். இப்ப இது நம்ம பொறுப்பு. என்ன சொல்ல வரீங்க? அதாவது நாம அவனை காப்பாத்தணுங்கிறேன். ஆனா இது உன்னோட பிரச்சனை இல்லைன்னு அன்னைக்கு சொன்னீங்க. இப்ப எப்படி அது மாறுச்சு? எல்லாமே சண்டையில யார் ஜெயிச்சா? பதிலோட வந்திருக்கியா? ஆமா, பதிலோட தான் வந்திருக்கேன். நம்ம ட்ரைனிங்க்கு நீ அருமையான விளம்பரம் தான். அப்படியா? ப்ளீஸ் நீ இங்கே இரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். அங்க பாருங்க, எதுவும் வந்திருக்காங்க. கிளம்புங்கடா. என்ன சொல்றீங்க மாஸ்டர் வாங்? ஓடி போயிடலாமா?
இது என்னோட டைம். நம்மளுடைய பழைய கணக்கை முடிக்க வேண்டிய நேரம். அது நான் வேகமா முடிக்கிட்டா? உனக்கு என்னோட 1 inch பஞ்ச் காட்ட மாட்டோம் நீ. இதான் 1 inch பஞ்ச். எனக்கும் அதை கத்து கொடுங்க இல்லி. ஏய், உங்க 2 பேர் கதையை இப்ப முடிக்கிறேன் பாரு. என்னோட துப்பாக்கி குண்டுக்கு உங்க 2 பேர் தலையும் செதற போகுது. ஹாய் கைஸ். முதல்ல இங்க ஒரு லிஃப்ட் வைங்க. கான்சுல் அண்ணங்க, அவ இங்க இல்ல. நீ என்ன என் துருப்பு சீட்டை டேபிள் மேலேயே வச்சிருப்பேன்னு நினைச்சியா? உனக்கு அந்த பொண்ணு வேணும்னா எனக்கு ஒரு முடிவு வேணும். உங்கள யாரு ஜெயிச்சீங்க? இதுக்கு பதில் சொல்லிட்டா குவான்சில்லான விடு வச்சிருவீங்களா? அதுதான் நமக்குள்ள ஒப்பந்தமே. அப்படின்னா நான் தான் தோத்தேங்கிறத ஒத்துக்கிறேன். லீஜூன் ஃபேன் தான் வின்னர். நீ அதை ஏத்துக்கிறியா? நோ. என்ன நீங்க விளையாடுறீங்களா? நீ அத்தனை கேர்ள்ஸ் ரிலீஸ் பண்ணணும். சைனா டவுன்ல இனிமே அடிமைங்களே இருக்கக்கூடாது. ஒத்துக்கிறேன். டீல். சன்னி, புருஸ்லி தான் வின்னர்னு நீ அறிவிச்சிடு. அப்புறம் கேர்ள்ஸையும் ரிலீஸ் பண்ணிடு. சொன்னது கேட்கலையா? நான் சொன்னதை செய். என்ன ஞாபகம் இருக்கா? உன்னோட காலை உடைச்சது ஞாபகம் இருக்கு. நானும் மறக்கல. அறிவு கட்டவன். இதுதான் மோங்ஷானா? எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. உனக்காக தான் இது கொண்டு வந்தேன். என்ன பக்கத்து ரூம்ல இருந்தா? இல்ல, 2 ரூம் தள்ளி. என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. $1000 மாஸ்டர் மேல கட்டினேன். செம்ம கலெக்ஷன். கூட்டம் அள்ளிடுச்சு. உன் காட்டுல மழைன்னு சொல்ல. ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு எதிரா
பெட் கட்ட வேணாம் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் ஏய் படுத்துக்கோ மேக். அந்த வலி எப்படி இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆக்சுவலா எனக்கு புரியாது. என்ன யாருமே அப்படி உதைச்சதே இல்ல. ஆமா இப்படி இருக்கு. செம்மடி. எல்லா கேர்ள்ஸையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ உங்க 2 பேருக்கும். உங்க மேல பெட் கட்ட அம்மா அக்கௌண்ட்ல இருந்தா $100 எடுத்தேன். அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் போட்டுடணும். திரும்ப உயிரோட வந்ததுக்கு சந்தோஷம். உனக்கு ஏதாவது வேணுமா? இல்ல எதுவும் வேணாம். எனக்கு நீங்க ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? ஃபைட்ல நீங்க ஜெயிச்சதா நினைக்கிறீங்களா? ஆமா. எப்படி? அந்த ஃபைட்ல வாங்க எனக்கு நான் என் லிமிட்டை ரீச் பண்ணிட்டேன்னு புரிய வச்சாரு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு புது ஸ்டைலை உருவாக்கணும்னு எனக்கு புரிய வச்சாரு. எதுக்குள்ள ஊத்துனாலும் தண்ணி அதோட ஷேப் எடுத்துக்கிற மாதிரி, ஆனா ஸ்ட்ராங்கா சுத்தமா இருக்குல்ல. அதான் இனிமே என் ஸ்டைலா இருக்க போகுது. பெருமையா இருக்கு. ஆனா நான் ஒரு ஸ்டாரா இருக்கிறத விட ஒரு லெஜெண்டா இருக்க தான் ஆசைப்படுறேன். வாங் ஜாக்மேன் மாதிரி. மாஸ்டர் வாங் திரும்பங்க வருவீங்களா? எஸ், வருவேன்னு நினைக்கிறேன். இங்க கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கும். நான் திரும்பி வரும்போது நீங்க இங்க தான் இருப்பீங்களா? தெரியல. லைஃப்ல என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? மிஸ்டர் மேக், தேங்க்யூ. நீங்க இல்லாம என்னால என் மனசை சுத்தப்படுத்திருக்க முடியாதுன்னு தோணுது. மாஸ்டர் லீ நீங்க சொல்ல வந்ததை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. சோ நீங்க தான் ஜெயிச்சீங்க. குங்ஃபூ இந்த உலகம் முழுக்க பரவணும். ப்ரூஸ்லி அதை செய்வார். அவர் அப்படி செய்யலன்னா நான் மறுபடியும் வந்து அவரை கண்டிக்க வேண்டியது இருக்கும். டவுட்டே இல்லை.